நாம் பல்வேறு சமயங்களில் மன உளைச்சலிலும் மன குழப்பத்திலும் இருந்திருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பதை புத்தர் இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். புத்தர் தனது சீடர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சீடர் தனது மன குழப்பத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்பது தெரியாமல் புலம்புவதை கண்டறிந்தார். புத்தர் அந்த சீடரை அழைத்து அருகே இருக்கும் குளத்திற்கு சென்று குடிக்க தெளிவான நீரை உனது கைகளில் அள்ளி கொண்டு வா என்று கூறினார். அந்த சீடர் அந்த குளத்திற்கு சென்றார். அப்போது ஒரு மாட்டு வண்டியானது அந்த குளத்தின் நடுவே இறங்கி கடந்து சென்றது. குளத்தில் உள்ள தண்ணீர் அனைத்தும் கலங்கிவிட்டது. அந்த சீடரால் தெளிந்த நீரை காண முடியவில்லை. அந்த மாட்டு வண்டிக்காரனை திட்டி முணுமுணுத்து கொண்டே புத்தரிடம் வந்தார். புத்தர் எங்கே தண்ணீர் என கேட்டார். அந்த சீடர் நடந்தது அனைத்தையும் புத்தரிடம் கூறினார். புத்தர் அந்த சீடரை அங்கே அமர செய்தார். சிறிது நேரம் கழித்து திரும்பவும் அந்த சீடரை அனுப்பி தண்ணீர் எடுத்து வரும்படி கூறினார். கலங்கிய தண்ணீரை எப்படி குடிக்க எடுத்து வருவது என முணங்கிக் கொண்டே சென்றார். அங்கே சென்று பார்த்து ஆச்சரியமடைந்தார். தண்ணீர் அனைத்தும் தெளிவாக இருந்தது. இரு கைகோர்த்து தண்ணீர் அள்ளிக்கொண்டு புத்தரிடம் வந்தார். புத்தர் சீடரை பார்த்து இப்போது எப்படி தெளிவான நீர் கிடைத்தது என்று கேட்டார். தெளிவான தண்ணீர் கிடைக்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என புத்தர் கேட்டார். அதற்கு சீடர், நான் ஒன்றும் செய்யவில்லை, அதுவாக தெளிந்து விட்டது என்றார். புத்தர் அந்த சீடரை பார்த்து, இது போன்றுதான் நம் வாழ்க்கையும். பல்வேறு பிரச்சனைகளினால் நாம் கலக்கமடைந்து இருக்கும்போது நாம் அமைதியாக எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும், அனைத்து பிரச்சனைகளும் தெளிவான முடிவு கிடைத்துவிடும் என்றார். அமைதியே உலகின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை தெளிவாக எடுத்து கூறினார் புத்தர். புத்தர் தனது சீடர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கும்